மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இருந்தாலும் விஜய் இப்படி பண்ணிருக்க கூடாது. இருந்தாலும் ஆதவர்ஜுனா தான் அப்படி பண்ணிருக்க கூடாது. அவரும் பண்ணிட்டாரா? அப்புறம் தான் அதுக்கு மூலக்காரன் யார் சொல்லு? யாரு? புஷி ஆனந்த். என்ன பண்ணாரு? இப்ப இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காங்கல்ல. ஆமா, டெல்லிக்கு போயிருக்காங்க. எதுக்காக டெல்லிக்கு போயிருக்காங்க? இந்த கரூர் சம்பவத்துல சிபிஐ வழக்கு, அதுக்காக என்டிஏ கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்டிஏ கூட்டணிக்கா? சிபிஐ விசாரணைக்காக போயிருக்காங்க. ஓ, சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்களா? நான் கூட ஏதோ பேச்சுவார்த்தையா கூட்டணி நினைச்சிட்டேன். அது கிடையாது. இப்ப சிபிஐ வந்து விசாரணைக்காக ஆல்ரெடி 2 டைம் கூப்பிட்டாங்க. 2 டைம் கூப்பிட்டுருக்காங்க. இருந்தாலும் நீ ஒன்னும் பிடிபட்டு வர மாட்டேங்கிறே, அதனால நீ மறுபடியும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இப்ப கூப்பிட்டுருக்காங்க ஒரு 3வது டைம். சரி, அதுக்கு இவங்க 2 பேரும் போனாங்க. ஓகே, யாரு? ஆதவும் விஜயும் போனாங்க. ஓகே, எங்க அக்கா ஏன் போச்சு? எந்த அக்கா? திரிஷாக்கா. அவங்க ஷூட்டிங்காக போயிருக்காங்க. நீ இப்ப இதுதான் பிரச்சனை. அக்கா எது பண்ணாலும் உனக்கு தப்பாதான் தெரியுது. ஆனா விஜயோட கார்ல வந்தாங்களா மறுபடியுமா? அது வந்து புரள பொய். அது வந்து ஏஐ. அது வந்து கார் உங்களை யாரும் ஏமாத்திட்டாங்க. அப்ப அந்த கார் ஏன்னு வச்சுக்கீங்களேன். நம்ம இந்த வீடியோ நிறைய ஏஐ வீடியோ எல்லாம் பார்ப்பேன். கது திறக்காம உள்ள இருந்து புஷ்னு வருவாங்க. ஆமா, அப்படியே வந்தாங்க. புஷ் வந்துட்டு இந்த சேனல் எல்லாம் எடுத்து போட்டாங்களே. அது வந்து அதை உங்களை ஏமாத்திட்டாங்க. அது வந்து அந்த ட்ரிக்ஸ் அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்க. நீங்க எல்லாரும் நினைச்சிருக்கலாம் இப்ப விஜய் வந்து அங்க போறாரு, அதனால வந்து மேடமும் போயிருக்காங்க நினைக்கலாம். அது வந்து தவறான தகவல். விஜய் போனதுனால இவர் போல, இவங்க போல. இவங்க போனதுனால தான் விஜய் போறாரு. ஓ, அப்படியா? ஆமா, இல்ல மாத்தி வைக்க சொல்லி கேட்டார்ல. இப்படி இருக்கோ. அதெல்லாம் வந்து போயிருக்காரு. கிட்டத்தட்ட 2 நாள் அங்க இருக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை அடிப்படுது. விஜய் சார் அங்க பொண்டாட்டியை தொட்டி விட்டு 2 நாள் அங்க இருந்தா விசாரணைக்காக போயிருக்காரு. விசாரணைக்கு 2 நாளா? வந்து ஒரே குழப்பமாவே இருக்கு இவங்களுக்குள்ள இருக்கிறது. எல்லாமே தப்பா புரியுது. சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு இல்லையா, அங்க 2 நாள் வந்து இப்ப விசாரணை வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி மேட்ரு. ஆமா, ஏதோ இருந்தாலும் இப்படி பண்ணிருக்கூடாது சொன்னல. அது என்னன்னு கேளு. டெல்லி போறதுக்கு ஃபிளைட்ல போனார்ல. ஆமா, அங்க போகும்போது பேக் ஒன்று கையில ஒரு பேக் வச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா. ஆமா, போய் வர துணிமணி எல்லாம் வச்சிருப்பாருல. அந்த மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா பேக்ல கத்திரிக்கோல் வச்சிருக்காரு. கத்திரிக்கோல் வச்சிருக்காரு. ஆமா. எல்லா டைம்லயும் எல்லாரும் ஏர்போர்ட்ல ஏடிஎம் கார்டு வச்சிருப்பாங்களா தெரியாது. ஏடிஎம் கார்டு எப்படி கார்டுலாம், அதனால கத்திரிக்கோலை திரும்பிக்கிறாரு. அதனால எடுத்துட்டு போறாங்க. இப்ப அங்க புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டாங்க. ஏன் அவர் கத்திரிக்கோல் எடுத்துன்னு போனாரு தெரியுமா? நீ ஏதோ கத்திரிக்கோல் எடுத்து பெரிய குத்த மாதிரி பேசுறீங்க. குத்தலாம் கிடையாது. மெர்சல் படம் பாத்துக்கிறீங்களா? மெர்சல் படத்துல என்ன பண்ணுவாரு? டன் 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 வேட்டி எல்லாம் கட்சி கட்டுன்னு போவார்ல. ஆமா. எதுக்கு போறாரு? ஊருக்கு போவாரு. ஏதோ ஒருத்தர் திடீர்னு வந்து மாரடிப்பாயோ இல்ல தொண்டையோ சிக்கியோ கீழே விழுந்துடுறாங்க. அப்ப மருத்துவ உதவி பண்றதுக்கு என்ன பண்ணுவாரு? ஓடி போய் திடீர்னு போய் யாராச்சும் ஏடிஎம் கார்டு வச்சிருப்பாங்க, அங்க புடிங்க அதை ஒட்டின்னு இருக்க முடியுமா? கத்திரிக்கோள் வச்சுக்கிட்டா நம்மளே கீறி லைட்டா ஊதி எடுத்துக்கலாம். அதுக்குதான் தலைவர் அப்படி பண்ணி தெரியாம எல்லாரும் அவங்க வந்து திட்டிருக்காங்க. கட்சி தலைவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆமா, இப்பதான் விளக்கம் தெரியுது நமக்கு என்ன. சரி, இவர் தான் இப்படி பண்ணாரு. ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, அவருக்கு என்ன அதுக்கு மேல என்ன ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட கையில எடுத்து மது பாட்டில். அது ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நீங்க ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அம்மா வந்து ஏதோ ஒரு வியாபாரம் பண்றாங்க. இப்ப மளிகை கடை வச்சிருக்காங்க. பிஸ்கெட் இது எல்லாமே ஒரே இடத்துல விக்கிற இடம் மளிகை கடை வச்சிருக்காங்க. நீ ஊருக்கு போற என்ன பண்ணுவாங்க? மளிகை பிஸ்கெட், டீ, தண்ணி இதெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. போகும்போது போற வழியில சாப்பிட்டு இது அவங்க வழக்கம். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அதனால இவர் போறாரு, ஆதவர்ஜுனா போறாருன்னு சொல்லி புஷி ஆனந்த் கொடுத்து விட்ட வேலை அது. புஷி ஆனந்த் கொடுத்து விட்டாரா? ஆமா, அவருக்கு கடையில இருந்து எடுத்து கொடுக்கணும்ல. அப்படின்னா அதுக்கு பாண்டிச்சேரி போயிட்டு வந்தாரா? ஆமாப்பா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அப்படி சொல்றதுல கூட்டி. ஆனா யோசிச்சு பாரு, அவங்களுக்கு இவ்வளவு பச்சுக்கிறாங்களே, தெரியாம போச்சு. அவர் கொடுக்குறாரு, நீ ஊரு வாங்கிட்டாரு. அதெல்லாம் வேணாம் ஐயா, நீ தான் உனக்கு தான் எதுவும் தெரியல, நீ 84,000 இருக்கிற. நீ என்ன பண்ணு, நான் போனா எனக்கு அவங்களே கொடுப்பாங்க. அந்த பிளைட்ல அந்த வசதி எல்லாம் இருக்குது, நீ தேவையில்லாம கொடுத்து விடாத அப்படின்னு சொல்ல மாட்டாரு. கெச்சதெல்லாம் வாங்கி போட்டுக்கினாரு. அது அவர் இப்ப எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிறாரு. கட்சி கெட்ட பேர் வரதே காரணம் தான். நேத்து ரஜினி சாரை பத்தி பேசி கெட்ட மாட்டிக்கினாரா? ஆமா. இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் போட்டு மாட்டிக்கினாரா? கட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்குற காரணம் இவர முழுக்க. எனக்கு தெரிஞ்சு உள்ள ஏதோ கருப்பா எடுக்குது. அது இவருதான். விஜய் சாரோட பேர் கெடுக்குது முழுசு இவர்தான். ஏன்னு தெரிஞ்சு தல்ல, இவங்க மச்சான் அங்க லாட்ரி யாரு இருக்கிறாருல, பாண்டிச்சேரியில கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. கட்சி ஜனநாயக கட்சி. அவர் என்ன பண்றாரு, இப்ப அவங்க வந்து இப்ப என்டிஏவோட கூட்டணியில சேர்றாங்க. என்டிஏவோட கூட்டணி வந்தா
அவரு யாரு என்ஆர் காங்கிரஸ் அவரு வெளில போயிடுவாரு. ஆமா அவரு வெளில போயிடுவான்னுதான் இவங்களுக்கு வாட்டமாச்சு அவங்க சேர்றதுக்கு பாத்துட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது பாண்டிச்சேரியில இவங்களுக்கு ஒரு கூட்டணி வரணும். ஓஹோ அதுக்காக அந்த கூட்டணிக்கு இவர் வேலை பார்த்துக்கிறாரு. இங்க இருந்து கெட்ட பேரா ஆகிடுச்சு தமிழ்நாட்டுல. இப்ப பாண்டிச்சேரியில அப்படி சேர்த்து விட்டுறலாம் ஒரு வேலை, அவங்க மச்சான் கூட இணைச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு பாத்துக்கிறாரு. ஆனா ஆதவர்ஜுனை பத்தி எஸ்வி சார் சொன்னார்ல, அது 100% உண்மைதான் போல. என்ன சொன்னாரு? நம்பர் 1 தற்கொலை யாருன்னா அது வந்து ஆதவர்ஜுன். அவரு ஒரு கண்டனத்தை போட்டாரு, வீடியோ போட்டுருக்காரு பாத்தியா? ஆமா ஆமா, அதுக்கு மாதிரி தான் இவரும் பண்றாரு. அதுக்கேத்த மாதிரிதான் பண்ணுகிறாரு. இவர் ரஜினி மட்டும் வம்புக்கு இல்ல, இந்த பக்கம் அவங்க நம்ம அண்ணன் வைகோவை அப்புறம் திருமாவளவன் இவங்க எல்லாரையும் வம்பெழுத்துக்கிறாரு. திருமாவளவன் அவர்களும் புடிச்சு பொலன்னு பொலந்துனுக்குறாங்க ஆதவர்ஜுனா போட்டு. இவர் வந்து அதான் இப்ப கட்சிக்குள்ளாரும் கெட்ட பேர் வாங்கி தர்றாரு, கட்சிக்கு வெளியும் கெட்ட பேர் வாங்கி தர்றாரு. முதல்ல ஃபர்ஸ்ட் இவர் வந்து கட்சியில வெளியே தூக்கணும் கரெக்டா இருக்கும் போல. அண்ணே இப்ப நீங்க ஆதவர்ஜுனாவை அப்படி கெட்டியமா புச்சுனுங்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு ஆபத்து. புஷி ஆனது கூட ஏதோ பரவாயில்லன்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டு அவர் தப்பிச்சு போயிட்டாரு. இது எட்டுல கிட்ட வந்துட்டு அப்படி முடிச்சிடறாரு போறதா வேலை இல்ல அப்படின்னு. ஆனா ஆதவர்ஜுன் சார் தான் வந்து தலைவருக்கு வந்து அதாவது ரசிகர்கள் வேண்டுமா நம்ம வைக்கலாம், தலைவா நீ வந்து ஆதவர்ஜுன் கொஞ்சம் தள்ளி வச்சுக்க அப்படின்னு நல்லது அப்படின்ற மாதிரி. இப்ப 2 நாள் வந்து டெல்லிக்கு போயிருக்காருல்ல, கிட்டத்தட்ட 2 நாள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, டெல்லிக்கு போயிருக்காருல்ல சிபிஐ இது முடிச்சதுனால தேர்தல் ஆணையமே அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பின்னாடி டேட்ல அனௌன்ஸ் பண்ண இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. இன்னைக்கு இல்லன்னா 2 நாள் அனௌன்ஸ் பண்ணதா. மார்ச் வந்துருச்சு, 10 நாள் ஆக போகுது. நர்சிக்கு அனௌன்ஸ் பண்ணாதானே ஏப்ரல்ல வச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் போறதுல. ஆமா எக்ஸாம் வச்சு ரிசல்ட் வைக்கிறது கரெக்டா இருக்குல்ல. ஆனா வந்து எக்ஸாம் வைக்க மாட்டேங்கிறாங்க, ரிசல்ட் சொல்றதுக்கு டேட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் தேர்தல். ஆமா எக்ஸாம்னா நான் 12 ஏதோ 12வது படிக்குது போல ஸ்கூல் பசங்க எக்ஸாம்னா இவங்களுக்கு தான் எக்ஸாம் பாஸ் ஆவறா இல்லன்னு தெரியும்ல. ஆமா ஆமா அதனால கரெக்ட். அதனால வந்து தேர்தல் ஆணையம் இன்னொரு சொல்லாம பார்த்தா இதான் மேட்டர். இவர் வந்து ஒரு பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ ஒரு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா நாளைக்கு வந்து ஏப்ரல் அந்த வாரத்துல ஏதோ டேட் சொல்லிடுவாங்க. ஆனா பிடி கொடுக்காத இவர் இல்லையாப்பா. இவர் என்ன சொல்றாராம், முதல் 2.5 வருஷம் இவர் ஆழ்வாராம். யாரு? விஜய் ஆழ்வாராம். அடுத்த 2.5 வருஷம் வந்து இவர் ஆளணுமா, யாரு? எடப்பாடி ஆளணுமா. சரி ஓகே, இது வந்து அவங்களோட கட்சிக்கும் அவங்களோட கொள்கைக்கும் கரெக்டா இருக்கும். பட் நிர்வாகம் எப்படி இருக்கும் அது நம்ம யோசிக்கணும்ல. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு நிர்வாகம் ஒண்ணு இருக்கும்ல, அது கீழே பல அமைப்புகள் இது செயல்படும், துறையில செயல்படும். நான் சொல்றேன் பாரு, முதல் 2.5 வருஷம் இருக்குல்ல, முதல்வர் தூங்கியே கழியும். ஓகே, அடுத்த 2.5 வருஷம் இருக்குல்ல, நடந்த சம்பவம்லாம் நானே டிவில பார்த்தா தெரிஞ்சுக்கினேன். அப்படி கழிஞ்சிரும். அப்ப பணியுள்ள 2 வருஷமா இங்க 2 வருஷம் தான் இப்படிதான் முடிக்கணும் போல. இப்படிதான் முடிக்கணும் போல. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அந்த புரியணும். பெரிய ஆபத்து. ஏன்னா பல துறையில சாதாரண செல்லலாம் கவர்மெண்ட் நடத்துறதுன்னா. அதனால வந்து இதனால வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்ல. ஆமா ஆமா அது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீ இப்ப ஓகேப்பா, நீ வந்து ஒரு 60 MLA வச்சிருக்க, இப்ப 20 மினிஸ்டர் வச்சிருக்கா, ஓகே எங்களுக்கு பாதி இருக்குல்ல, அப்ப நானும் கேட்போம்ல, அது ஒண்ணு இருக்குல்ல. ஆனா என்னன்னா அந்த கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்களே. ஆமா, அவங்க கூட இப்படி இப்ப வேற வழி இல்ல, இப்ப கொடுக்குற பிரஷர் அப்படி. ஒண்ணு அரசியலை பொறுத்து அதான் சொல்றோம், அரசியலை பொறுத்து எப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லவே முடியாது. டக்குன்னு நிமிஷம் எல்லாமே மாறும் இல்ல. அதுவும் அண்ணன் எல்லா இடத்துலயும் போய் மாட்டீங்க. சொல்ல போனா நாளைக்கு வந்து டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறது வாய்ப்பு இருக்கு விஜய் சார். டிஎம்கே கூட ஆமா, வேற வழி இல்ல. இப்ப அவங்க கூட ஒரு ப்ரெஷருக்கு வேற 2 ஆப்ஷன் தான் இருக்குன்றாங்க. ஒண்ணு தனியா போனாலே கூட கூட்டணி வைக்கிறாங்க. இவர் வந்து நம்ம தனியா போய் கஷ்டப்படுறது பேசலாம், திமுக கூட போயிடலாம்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவேன்? திமுக கூட போயிட்டாரு அப்படின்னா யோசிச்சு பாரு, ஒரு பேசாத பேச்சா ஒரு கீழே அப்படி உட்கார வச்சு டொக்குன்னு அடிக்க மாட்டேன், கை நீட்டு அப்படின்னு அடிக்க மாட்டாங்க, முட்டியை போட வச்சு மண்டியில கொட்ட மாட்டாங்க. இது வந்து அரசியல்ல வந்து பல வதந்தியில வரும்ல, அது இதோ ஒரு வதந்தி தான், அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா, வதந்தின்னு யார் சொன்னா உனக்கு? பல வதந்தியில வருதுன்னு சொல்றோம்ல, அது என்ன காரணம்? எல்லாம் ஒரு யூகம் தானே. இப்போ இந்த விஜய் சொல்ற வரைக்கும் நம்பாதீங்கன்னு சொல்லி நிர்மல்குமார் சொன்னாரு, அதை வச்சுதான் நான் வந்து வதந்தின்றேன். நிர்மல்குமார் அவர் பேசுறதே வதந்தி தானே. அது என்ன கரெக்ட் தான், அவரே வதந்தி வச்சுதான் பேசிட்டு பிஜேபி கூட்டணி வைக்கிறதா எல்லாம் நேத்து ஃபுல்லா பேச்சு போச்சுல. இதை பார்த்தோன்னா தலைமை கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. நாம தான் அனௌன்ஸ் பண்ணோம், இவங்க யாரும் சொன்னது, ஆனா வந்து இது பொய்யில் சொல்லு அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி நான் டெல்லி கிளம்புறேன், இருந்து சொல்றதுக்கு எனக்கு வீடியோ போறதுக்கு டைம் இல்ல, அதனால நீயே சொல்லிடு. எப்படி புஷியானு தான் சொல்லுவாரு, எப்படி அவர் அறிக்கை அவர் தான் விடணும். ஆமா ஆமா, இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம நிர்மல்குமார் விட்டுருக்காரு.
அப்ப புஷியானந்த் எங்கதான் போனாரு? அவர் பாண்டிச்சேரி போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரா? ஒருவேளை இருக்குமோ கடையில. இங்க எவ்வளவு எனக்கு பிரச்சனை தெரிஞ்சு போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் டைம்ல இந்த கடையை மூடுறேன் அப்படி இப்படின்னு பிரச்சனை போகும். ஆமா இந்த எலெக்ஷன் டைம்ல மூடுற மாதிரி மூடி அப்புறம் திறந்துப்பாங்க. இது வழக்கமா எல்லாருமே பண்றது. அப்படி மூடுறன்ற ஏதோ ஒரு பிரச்சனையில தான் புஷியானந்த் போய் மாட்டிருக்கிறாரு. பாண்டியில போய் அந்த பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தகவல் என்ன தெரியுமா, வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு. ஆமா சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குல்ல, அவங்க வீட்டுல இருந்து இப்ப சிலிண்டர் இல்லையா, அந்த பிரச்சனை சால்வ் பண்றதா இப்ப பாண்டிச்சேரி போயிருக்கதா எனக்கு வந்து தகவல் வந்து. வீட்டுல சிலிண்டர் வீட்டுல போன் பண்ணி கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி எங்க இருக்கீங்க அப்படின்னு. சென்னையில இல்ல விஜய் வந்து கால் பண்ணிருக்காரு. யாருக்கு? புஷியானந்துக்கு. அண்ணா புஷியானா எங்கண்ணா இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணிருக்காரு. இங்கதான் இருக்க வந்துரு அப்படின்னு மாதிரி அவர் சொல்லி. அவரு புஷியானந்த் கூட்டத்துல நல்லா சிக்கிங்க தள்ளிவிர, இங்க கேஸ் பிடிக்கிறது ஒரே மேட்டர் ஆகுது தள்ளிவிர, உன்னை இட்டாந்து இட்டுன்னு போறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது தள்ளிவிர, எனக்கு 84,000 பிரச்சனை இருக்குது தள்ளிவிர, அதனால நீ போய் பாத்துட்டு வந்து தள்ளிவிர அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அவங்க புஷியானந்த் வீட்டுல ஒரே டென்ஷன். நீ இன்னும் ஒரு கட்சி இருக்கிறதா பொறுப்புக்கு ஒரு சிலிண்டர் வாங்க முடியலனால அவனு மாதிரி பிடிச்ச திட்டு இருக்காங்க. அந்த டென்ஷன்ல பாண்டிச்சேரி போனோம், அங்கே செட் ஆயிட்டாரு. சரி இவர் நம்ம விஜய் சார், சரி இவர் நம்ம ஆகாதுன்ட்டு அவர் டெல்லி கிளம்பிட்டாரு. இப்படி இருக்கும்போது இன்னொரு ஒரு 3 மணிக்கே கிளம்பிருப்பார்ல. 3 மணிக்கு கிளம்பிட்டாரு. ஸ்ட்ரைட்டா போய் திருஷா பாத்துருப்பாரா? சுத்தி வச்சு அங்கேதானே அவர் பாத்தியா? இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கல்யாணத்துக்கு போனாங்க. போற வழியில எங்கன்னா பாத்துருப்பாங்களா? போனா அவங்க வெல்கம் பண்ணிக்கலாம் டெல்லியில. வாங்க வெல்கம் வெல்கம். வாசல்லே நின்னு பொக்கேலாம் போட்டு வெல்கம் பண்ணிக்கலாம். அது வந்து வீடியோ வர எந்த டெலிகேஷனும் பண்ணல. குடிச்சிர வரும், வீடியோ வரும், பாப்போம். இது இந்த ரஞ்சிதமே ஒரு வீடியோ வந்து சாமியாருக்கு ஒருத்தருக்கு அது மாதிரியா? அந்த மாதிரி அதெல்லாம் தமிழ்நாடு தலைகளா இருக்கு பாத்துக்கோ. அந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வருமானு எதிர்பார்த்துன்னு கம்முன்னு இருக்கு. தமிழ்நாடு வந்து முக்கிய செய்தியா மாறி பாத்துக்கா. எங்க அண்ணுக்கு ஒண்ணு, எங்க அண்ணே அடி பண்றான்னு எல்லாரும் கிளம்பி ஆல்ரெடி இந்த கல்யாணத்துக்கு போன மேட்டருக்கே அவனு போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. சோச்சு மட்டும் வெளியே போயிட்டாங்க. இனிமேல இருந்தா ஆகாத நம்ம மானம் போயிருந்த மாதிரி போயிட்டாங்க. சரி இவங்களே போட்டு அடிச்சுங்கிற வேற யாரு என்ன பண்ணா? வேற சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைன்னா, இப்ப எல்லாம் தேர்தல் பரப்புல பிஸியா இருக்காங்க இல்லையா? அப்படிங்கும் போது இப்ப திமுக வந்து அவங்களோட தேர்தல் கூட்டணி ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேர்தல் அறிக்கை ஒரு சிலது விடணும்ல. ஆமா, அது என்னைக்கு விடுறாங்களா? அது அப்புறம் விட்டுப்போம். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனை சால்வ் பண்ணுவோம் அப்புறமா ஃபர்ஸ்ட் இதுல இறங்கிட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு இன்ப செய்தி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. என்னன்னா இந்த டீ கடை, ஹோட்டல் கடை நடத்துறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்ப அந்த கேஸ் தான் ரொம்ப தட்டுப்பாடு இருக்கிறதுனால சரி உங்க தட்டுப்பாடு போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு மானியமா 2 ரூபா தராங்க. கரண்ட் அடுப்பு பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு மானியம் தரேன், 2 ரூபா மானியம் தரேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் என்னன்னா, இப்ப வந்து இப்ப விறகு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து முறையா அனுமதி வாங்கணும்ல. அது வந்து இந்த முறை வாங்க தேவை, இந்த டைம்ல வாங்க தேவையில்ல. ஆமா, விறகு அடுப்புன்னா புகை அதிகமா வரும், அதுக்கு நீங்க அனுமதி வாங்கணும்ல, அது வாங்க தேவையில்ல அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, ஹோட்டல வந்து இந்த டைம் வந்து மூடி இருப்பாங்கல்ல, அதாவது இப்ப காய்கறி மத்தெல்லாம் அப்படியே ஸ்டாக் நின்று போயிருக்கும். அதை வந்து நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது வந்து நீங்க உலக சந்தையில கொடுத்து அதுக்கு என்ன தொகை அதை வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, மாதிரி நிறைய ஒரு அறிவுக்குள்ள விட்டுருக்காங்க. இதெல்லாம் விட்டு கடைசி இந்த அறிவு எல்லாம் எலெக்ஷன் டைம்ல வருது, கொஞ்சம் முன்னாடி வராது. இப்பதான் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருக்கு. சிலிண்டர் தட்டுப்பாடுக்காக பிரச்சனை முடியல. பொதுவா நிறைய இடத்துல ஏகப்பட்ட இடத்துல மீந்து போயிடு இதெல்லாம் இருக்கும். இல்ல, இது வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறது. இந்த பிரச்சனை சால்வ் வச்சுன்னா இந்த இதெல்லாம் வந்து வாபஸ் வாங்கிக்குவாங்க. அப்ப பிரச்சனை வந்தா மக்களுக்காக வருவாங்க அப்படின்ற மாதிரி. பிரச்சனை இல்லாம பாத்துப்போம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்க மாட்டாங்க. இப்ப இதை முடியும் போது ஒரு கொஸ்டின் கேட்டாரு. இப்ப நாங்க வந்து எங்களால முடிஞ்சது தமிழ்நாடுல வந்து பண்றோம், சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கும்போது நம்ம எங்களால முடிஞ்சது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு மக்களுக்காக பண்றோம், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஒன்றிய அரசை பார்த்து நம்ம ஸ்டாலின் வந்து கேள்வி கேட்கிறாரு. அவங்க கோச்சிங் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆல்ரெடி கோச்சிங் ஆர்.என். ரவி போயிட்டாரு, அதுக்கே மிஸ் பண்றேன்னு சொல்லி அவர் வருந்துன்னு அவரே இப்ப நினைச்சிருப்பாரு தமிழ்நாட்டுல இருந்திருக்கலாம் போல, அங்க போய் ஃபர்ஸ்ட் நாள் அடி வாங்கிட்டு வந்தாருல. பொழந்து விட்டுருக்கீங்க. தமிழ்நாடு மக்களாக கொஞ்சம் பாரபட்சம் பார்த்து அடிக்கிறாங்க. இவங்க என்னன்னா எடுத்தோன்னு அடிக்கிறான்ற மாதிரி அவரை போய் ஏதோ சொல்லிருப்பாரு போல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல வர வைத்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் அடிச்சு அனுப்புறானுங்க. இது இன்னும் உள்ள வரவிடாம அடிக்குது. அந்த மாதிரி அவங்க எடுத்தோடனே ஒரு அடியா வந்துச்சு. அவர் அதெல்லாம் சரி ஓகே நம்ம வாங்காத அடி என்ன மாதிரி அவர் சகஜமா போயிட்டாரு. சரி இங்க வருவோம். இப்ப நம்ம இவ்வளவு பண்ணலாம், ஆனா அந்த 2 பசங்க யார் அந்த 2 பசங்க? வீடியோ நான் தான் அவங்க தேவா, நான் தான் ஜீவா 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 இப்படின்னு போய் அவனுக்கு போய் மாட்டிக்கிட்டானுப்பா. அவன் எதுக்காக இப்ப வந்து ஸ்டாலின் சார் வந்து அந்த பசங்களை கூப்பிட்டு வந்து வெல்கம் பண்ணி இதெல்லாம் பாராட்டினார்ல, உடனே வந்து எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு இது மாதிரி பண்றீங்களா அப்படின்னு.
அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா அந்த பசங்க வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சில வந்து கேட்டுருக்காங்க அந்த பசங்க, நீங்க ஸ்கூல்ல போக மாட்டீங்களா, படிக்க மாட்டீங்களா, ஏன் அப்படி வந்து ரீல்ஸ் போட்டுக்கிறீங்களா அப்படி மாதிரி கேட்டுருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பசங்க வந்து நாங்க வந்து ஸ்கூல்ல போறோம், நல்லா தான் படிக்கிறோம், எங்க பாரு என்னோட சர்டிஃபிகேட் பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ரேங்க் கார்டு காட்டிருக்காங்க. நான் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் அப்படின்னு மாதிரி ரேங்க் கார்டு காட்டிருக்காங்க. காட்டிட்டு நான் சொல்றேன்னா கல்வி முக்கியம், படிப்பு முக்கியம் அப்படின்னு மாதிரி அந்த பசங்க சொல்லிருக்காங்க. இதை வந்து எப்படி நம்ம அன்பில் மிக ஐயா இருக்காருல்ல அவரை பார்த்துட்டு அதை எப்படி மேல எடுத்து சொல்லிட்டு இருக்காரு, பசங்க வந்து படிப்பை பத்தி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு நம்ம ஸ்டாலின் ஐயா சரி ஓகே அந்த பசங்க கூப்பிடுங்க, கூப்பிட்டு நம்ம பாராட்டி அது மாதிரி நம்ம படிப்பு முக்கியம் சொல்றாங்கல்ல அதை நம்ம 4 பேருக்கு சொல்லுவோம் அப்படின்னு மாதிரி ஸ்டாலின் ஐயா வந்து அவங்களை கூப்பிட்டு நீ பண்ற பேசன்னு பண்றது என்ன வேணா பண்ணுங்க, நீ எவ்வளவு விளையாட்டு தனம் பண்றியோ பண்ணு, ஆனா படிச்சிரு அப்படின்றத வந்து இன்டெரக்டா சொல்லாம டைரக்டா சொல்றாரு. அவங்கள வச்சு அது அவன் பொருள் எடுத்து அவனே போடுற கதையா அந்த பசங்களை வச்சே சொல்லிருக்காரு. ஆனா இது தெரியாம என்ன நினைச்சாங்க, அது வந்து ஓட்டுக்காக பண்றாரு, சின்ன பசங்களை கவர் பண்றதுக்காக பண்றாரு. இதுக்கு முன்னாடி மோடி அவனுக்கு ஓட்டே இல்லையா, சின்ன பசங்களை கவர் பண்ணா அவங்க ஃபேமிலி கவர் பண்ணலாம்ல, அதுக்காக அப்படி பண்றாரு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா உண்மையான நிலவரம்னா இதுதான், அந்த பசங்க படிப்பு முக்கியம் சொல்லிருக்காங்க. இப்ப ஆல்ரெடி நம்ம அதை வலியுறுத்துறோமே அப்படின்னு பாராட்டலாம். அதுக்காக தான் வந்து அந்த ஸ்டாலின் ஐயா வந்து அவங்க பசங்களை கூப்பிட்டு அது அவங்க ஸ்டைலே பேசிருக்காரு. நாம வந்து இப்ப சின்ன பசங்க வராங்க நம்ம உட்காந்துட்டு தான் இருப்போம். ஆனா ஸ்டாலின் வந்து அவ்வளவு தூரம் கூட்டு போய் அவர் உட்கார வச்சுக்கிறாங்க. ஆமா என்ன சரி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஆசைப்படுறீங்கன்னா சார் உங்க கூட ஒரு வீடியோ பண்ணு சார், ஐ கைஸ் நான் உங்க ஜீவா நம்ம சிஎம் சார் கூட அப்படின்னு அவங்க அது அந்த பயம் இல்லாம கேஷுவலா ஜாலியா அப்படி பண்ணிட்டாங்க. அது போக ஸ்டாலின் ஐயா அது பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பசங்க மாதிரி அப்படி ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணி அப்படி அமைச்சு வச்சிருக்காரு. அப்ப அவங்ககிட்ட கேட்டுருக்காங்க நீங்க வந்து என்ன ஆகுன்ற மாதிரி, அவன் வந்து போலீஸ் கலெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வயசுல நம்ம எல்லாம் சொல்றதானே போலீஸ் ஆகணும் நீ சொல்லு, நீ சின்ன வயசுல இன்ஜினியர் ஆசைப்பட்டேன், இன்ஜினியர் கண்ணு அப்படியே உருட்டி காட்டுற அப்படி இன்னும் கண்ணு காட்டுறிய அப்படின்ற மாதிரி அளவுக்கு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி பசங்க சொல்லிருக்காங்க. அதுதான் உண்மையான ரீசன். இதை வந்து ஒரு சில வந்து அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பட் ஆனா அதெல்லாம் கிடையாது. எப்பா இந்த அரைகுறையா ரீல்ஸ் 30 செகண்ட் மட்டும் பார்த்து பேசக்கூடாது. என்ன நடக்குன்னு தெரியாம 30 செகண்ட்ல 21 செகண்ட் மட்டும் பார்த்துறாங்க, மீதி 8 செகண்ட் பார்க்க மாட்டாங்க. அங்க மேட்டர் இருக்கும் பாருங்க, அது முடிச்சா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது தாண்டி வெளியே வந்தாச்சு இந்த பக்கம் சினிமா பக்கம் வந்தீங்க வச்சியா, கரண் ஒரு படம் இருக்குல்ல தனுஷ் நடிக்கிற படம், அந்த படத்தோட பாட்டு ஒன்று வந்திருக்கியா ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல, அப்படி இருக்கு பாட்டு வேற லெவல்ல. ஜிவி பிரகாஷ் தனுஷ்னா இறங்கி செய்வாரு போல, ஜிவி பிரகாஷ் ஆல்ரெடி சொல்லிருக்கான்ல மத்த பசங்களுக்கு மாதிரி நான் விட்டு போற ஆளு கிடையாது மாமா, அந்த 4 பேர் மாதிரி நான் கிடையாது அப்படின்னு போட்டு என்ன தாக்கி இருக்கா அப்படி இப்பயும் தாக்கி இருக்கா அப்படி பாட்டு சிறப்பா பண்ணிருக்காரு. அப்படி இப்ப தனுஷுக்கு இன்னொரு ஹைலைட் என்னது, சங்கர் சார் வேல்பாரி ஒரு படம் எடுக்கிறாருல, மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தமிழ் சினிமா உச்சத்துக்கு போறாரு. ஆமா ட்ரீம் ப்ராஜெக்டே வச்சுப்போம். அந்த படத்துல வந்து தனுஷ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இது செய்தி முன்னாடியே வந்துச்சு, அது உண்மைதான். அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரஜினி சார் கிட்ட போய் கேட்டிருக்காங்க வேல்பாரிக்கு. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, பெரிய தன்மை தான்ப்பா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, பா அது வேல்பாரி நல்ல துடிப்பான ஒரு கேரக்டர், எங்க இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அதுக்கு தூக்கி வந்து என்ன போடுறீங்களே, நான் வயசான ஆளுப்பா, 70 வயசு 75 வயசு ஆயிடுச்சு, நிறைய கொடுக்கணும், எஃபர்ட் நிறைய போடணும், அதுக்கு யங்ஸ்டர் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அட்வைஸ், அதான் ஒரு சீனியர். ஆமா அதுதான் அவர், அதான் இப்ப அவர் தான் எந்த தெரியல, எந்த படம் நல்ல படம் இருந்தாலும் கூப்பிட்டு பாராட்டு வரல. ஆமா ஆமா, அது ஒன்னும் அவருக்கு எதுவும் புதுசு இல்ல. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இந்த படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தனுஷ் கூப்பிட்டு பாராட்டு வரா? கண்டிப்பா படம் அது வேற, தனி வாழ்க்கை அது வேற. அதனால வந்து கண்டிப்பா கூட்டு பாராட்டு, அவர் தனியா கூட்டு பாராட்டலாம் கூட ஒரு பாராட்டு வைப்பாங்க, சஸ்டிமெண்ட் வைப்பாங்களா, அப்ப எப்படி ரஜினி சார் வருவாரு அந்த படம் அந்த கதை எழுதினார்ல வேல்பாரியோட கதை. இது வரைக்கும் நம்ம இது வரைக்குமே தனுஷை பத்தி ஒரு வார்த்தை இது வரைக்கும் ரஜினி பேசுனதே இல்ல, எதுவுமே பேசணும். அது தனிப்பட்ட வாழ்க்கை அது வேற, அது அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பக்கம் சினிமானா இது வேற. அதனால அது எனக்கு தெரிஞ்ச வருவாரு சக்சஸ் மீட், ப்ரீ ரிலீஸ் அப்படி ஈவெண்ட் வைப்பாங்களா, கண்டிப்பா ஆடி லான்ச் எதா இருந்தாலும் வருவாரு. அப்ப வரும்போது கண்டிப்பா எல்லாரும் பத்தி பாராட்டும், அது புக்கை பத்தி எப்படி. ஆனா தனுஷும் இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லியிருக்காரு. இப்ப ரஜினி சாருக்கு வந்து பயோ இளையராஜா பயோ பிலிம்ல நடிக்கிறாரு, அப்துல் கலாமோட பயோ பிலிம்லயும் அவர் தான் நடிக்கிறாரு. அந்த மாதிரி ரஜினி சாருக்கு ஒண்ணு எடுத்தாங்க அப்படின்னா வாண்டடா நானே போய் கமிட் ஆவேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, ரஜினி சார் தான் ஞாபகம் வருது. இப்ப தலைவர் வந்து இப்ப தலைவரும் இப்ப கமலஹாசன் உலகநாயகனும் சேர்ந்து படம் பண்ணாங்கல்ல. ஆமா ஆமா, அந்த படம் இப்ப கூடிய சீர், அதாவது நான் இப்ப ஜூன் ஜூலை இந்த மாசம் 2-3 மாசம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க வச்சுங்க. அந்த படத்துல வந்து நானும் நீ போட்டி போட்டு வராங்களாம். ஏன்னா இப்ப முக்கியமான படம் இல்ல, இப்ப ரஜினி சார் பண்ணா எல்லாரும் நானும் அப்படி நடிகர் நீ நடிகர் சண்டை போட்டு வராங்களா. இப்ப 2 பேருமே இருக்காங்க, இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் இருக்காரு, இந்த பக்கம் உலகநாயகன் இருக்காரு. அதனால இந்த படத்தை எப்படியாவது நாம வந்து ஒரு சின்ன கேரக்டருக்கு இந்த கூட்டத்துல சுத்துற கேரக்டர் கூட கீழே இப்ப புதுசா வந்து மொத்த ஆக்டர் உள்ளதா இருப்பாங்க போல. அதனால வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒரு படத்தை எல்லாரும் நடிச்சனுக்கு ஃபோன் பண்ணி தலைவா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தலைவா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்களாம்.
நெல்சனுக்கு அடிச்சது பாரு லக்குன்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா ஒரிஜினல் கம்பேக் தான், நல்ல ஒரு பெரிய கம்பேக். பயங்கரமா இருக்கும். அதனால வந்து நெல்சன் வந்து பீஸ்ட் படம் போச்சு தல, ஆமா கொஞ்சம் டவுன் ஆகி போச்சு. புடிச்சா அவன் நெல்சன் அடி அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அளவு எதிர்பார்த்தோம். ஓகே, இப்ப இப்படி ஒரு படம் டாக்டர் ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படின்ற போது நம்ம அவர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம்ல. இப்ப நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு வச்சுக்க 12th, அப்போ நீ காலேஜ் போனா என்ன பண்ணுவேன்? எப்படி நல்லா அரியர் எல்லாம் பாஸ் பண்ணதான் நினைப்பா. நீ போனோன்னு 10 அறிக்கை வச்சு என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரிதான் இதுவும். ஆனா அது விஜய்க்கு அது செட் ஆகாம போயிடுச்சு. அவரோட ஜானரே வந்து அந்த டார்க் ஹியூமர் இதுல தான் போகல, அது செட் ஆகாம போயிடுச்சு. ஆனா அதுக்கு அடுத்து ஜெயிலர்ல சரியான கம்பேக், பயங்கரமான கம்பேக். சும்மா நடக்க வச்சு தெரிய மாஸ் பண்ணிட்டாரு. அடுத்து அப்படியே வந்து பார்த்தோம்னா ஜெயிலர் 2, அடுத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் போட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சு இதுதான் மாசு. அந்த மாதிரி அந்த படத்துல ஏதாவது நீ நானும் சண்டை போட்டு வந்துருக்காங்களா? எப்படியும் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆன படம், ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ். ஆமா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பற்றி தூக்குறோம் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது சினிமால. வேற என்ன இருக்கு? வேற இது வரைக்கும் எதுவும் இல்லையா? சரி, ஓகே, வேற இல்லன்ற. டெல்லி போயிருக்காங்கல்ல, டெல்லி போய்க்கிறாங்க. வந்தோடனே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏகப்பட்ட கொத்து கொத்தா நியூஸ் அரசியல் நிலவரமா மாறப்போகுது. என்ன நடக்குதுன்னு பாப்போமா? பாத்துருவோம். அது வரைக்கும் இந்த கொத்த கையோடு பிடிச்சிருக்கிறேன். போயிட்டு வருவோம். நன்றி, வணக்கம்.